வணக்கம். இன்னைக்கான பேப்பர் நியூஸை பார்த்துருவோம். பக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் தரிசனம். ராமர் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. அமைதியின் அடையாளம் அயோத்தி கோவில். சிறப்பு பூஜைகள் செய்து பிரதமர் மோடி பேச்சு. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. தமிழகத்தில் 6,19,00,000 வாக்காளர்கள். தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். அயோத்தி கும்பாபிஷேக நேரலைக்கு தடை. தமிழக அரசு 29ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. ராமராஜ்யத்திற்கு அஸ்திவாரம் போடப்பட்டுள்ளது. கவர்னர் RN ரவி பேச்சு. ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வுகளை நேரலை செய்ய போலீஸ் அனுமதி தேவையில்லை. ஹைகோர்ட் உத்தரவு. இந்துக்களின் உரிமைகளை பறிக்க முயன்றால் கோர்ட்டுக்கு செல்வோம். மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் பேட்டி. ஐயா வைகுண்டசாமி ஆசியால் தமிழகத்திற்கு ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகும். எடப்பாடி பழனிசாமி பேச்சு. உலக தமிழர்களின் இடையே நெருக்கத்தை ஏற்படுத்த மின்மினி சமூக ஊடக செயலி அறிமுகம். பல்வேறு சிறப்பு அம்சங்கள் உள்ளடக்கம். திண்டுக்கல் அருகே ஜல்லிக்கட்டு. மாடு முட்டியதில் புது மாப்பிள்ளை சாவு. 2 போலீஸ்காரர்கள் உட்பட 31 பேர் காயம். உளுந்தூர்பேட்டை அருகே கார்கள் மோதி மனைவியுடன் போலீஸ் 8 பலி. 4 பேர் படுகாயம். மாடு விடும் விழாவில் கூட்டத்துக்குள் புகுந்து பந்தாடிய காளைகள். 40 பேர் காயம். போலீஸ் தடியடி. விட்டு சென்ற தாய் தேடி வந்த தந்தை. குடும்ப சண்டையால் தவிக்கும் பச்சிளம் குழந்தை. போலீஸ் விசாரணையில் பரபரப்பு தகவல்கள். கழிவுநீர் வாய்க்கால் கரையை பலப்படுத்தும் போது புதிதாக கட்டிய 3 மாடி வீடு சரிந்து விழுந்தது. புதுமனை புகு விழாவுக்கு தயாரான நிலையில் சோகம். கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அதிமுகவில் 5 பேர் குழு. எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பக்தர்களை பரவசப்படுத்திய விழா. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். கோவில்களில் சிறப்பு வழிபாடு. ஜெய் ஸ்ரீராம். இறுதிப்பட்டியல் வெளியீடு. ஈரோடு மாவட்டத்தில் 19,54,712 வாக்காளர்கள். ஆண்களை விட பெண்களே அதிகம். சிப்காட்டுக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு இழப்பீடு. RTO தலைமையில் பேச்சுவார்த்தை. முற்றுகை போராட்டம் ஒத்திவைப்பு. பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு. மின்சாரம் குடிநீர் வசதி கேட்கும் பள்ளி மாணவ மாணவிகள். கேலோ இந்தியா விளையாட்டு சைக்கிளிங் பந்தயத்தில் தமிழக அணிக்கு ஒரே நாளில் 2 தங்கம் உட்பட 4 பதக்கம். சீனாவில் நிலச்சரிவு. 40 பேர் உயிரோடு புதைந்தனர். இலங்கையில் 5 பேர் சுட்டு கொலை. அசாமில் கோவிலுக்கு செல்ல முயன்ற ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டார். தொண்டர்களுடன் தர்ணா போராட்டம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்த கோரி வழக்கு. மத்திய அரசு 2 வாரங்களில் பதிலளிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. ஒரே ஒரு மதத்தை ஊக்குவிக்க வேண்டாம். ராமர் கோவில் விழாவில் பங்கேற்றது அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் செயல். பிரதமர் மோடிக்கு கேரளா முதல் மந்திரி பினராயி விஜயன் கண்டனம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ். தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.